எஸ், மிஷ்கின் படத்தை நம்ம எதுக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அன்கன்வென்ஷனல் ஸ்டோரி டெல்லிங் இருக்கும், ஒரு அன்கன்வென்ஷனல் ஷார்ட் டிவிஷன். இந்த ட்ரெயினை நான் பார்க்க போறதுக்கு ரீசன், ரெண்டு முக்கியமான ரீசன். ஹை டாப் மார்க்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, இவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்கும். இப்போ நான் சில விஷயங்கள் கேட்டேன், ஆஃபீஸ்லையும் கேட்டிருக்கேன். ஆனால் படத்தோட எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது, அந்த சீனை எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் ஆகுதுங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் நம்பர் தான். செகண்ட், the Mishkin, the way he is extracting the performance from the artist is totally different. ஆனால் விஜய் சேதுபதி சார் மாதிரி ஒரு லெஜெண்டரி ஆக்டர்கிட்ட எப்படி ஒர்க் வாங்கியிருக்காரு, இந்த அமால்கமேஷன் எப்படி இருக்க போகுது, இதுதான் எனக்கு இந்த விஜய் சேதுபதி அண்ட் மிஷ்கின் காம்பினேஷன் இருக்குல்ல, இதுதான் எனக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. எப்படி இருக்கு இந்த படம்? இந்த படம் வந்து ஒரு சில டைரக்டர் படம்னா அது எப்படி அவங்க வந்து என்ன விமர்சனம் சொன்னாலும் சரி போய் பார்க்கணும். we have something to learn from that. அது மாதிரி தான் உங்களுடைய படம். பட் இதுல இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு நினைக்கிறதுக்காக விஜய் சேதுபதி இந்த காம்பினேஷன் தான் சார். இதே செகண்ட் தியேட்டர்ல ஏதோ ஒரு படத்தை ஆடியோ ரிலீஸ் வந்திருந்தப்ப நீங்க சொன்னீங்க, நான் மிஷ்கின் தம்பியோட ஒரு படம் பண்ண போறேன்னு சொன்னீங்க சார். இவ்வளவு நாளுக்கு அப்புறம் இந்த படத்தை கரெக்ட் ட்ராக்ல ஏற்றிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி, நாங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இந்த படம் கண்டிப்பா பெரிய ரீச் ஆக போது. எந்த டெஸ்டினேஷன் போகணும் சேரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அந்த இடத்த ரீச் ஆகும் சார். ஏன்னா இது ட்ரெயின் 2 பேர் ரீச் ஆகும்.